Assalamualaikum, hello everyone. Welcome to my YouTube channel, End of the Academy. மீண்டும் ஒரு யூடியூப் சேனலோட ஒரு யூடியூப் வீடியோனோட ஒரு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இதுவரைக்கும் வந்த வீடியோக்களில் அறிமுகம் 16-17ஆம் ஆண்டு உள்ள கேள்வியை போட்டியிடும். இதில் 2018ஆம் ஆண்டு வந்த பாசிட்டிவ் கேள்வி கூட்டத்தில் வந்து 2018ஆம் ஆண்டு வந்த பாசிட்டிவ் கேள்வி. இந்த பேப்பர் தான் முதன் முறையாக பெருக்கல் விருத்தி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டல் விருத்தி மாத்திரம் வந்த பேப்பர். கூட்டல் விருத்தி மாத்திரம் வந்த பேப்பர். அந்த பேப்பரில் நான் சொன்ன அந்த 4 ஸ்ட்ரிக்ஸ் போகும். என்னது? முதல்ல டியோட சம்மந்தப்பட்டது. அடுத்தது டிஎன்னை தந்து என்ன கேட்பாங்க, என்ன தந்து டிஎன்னை கேட்பாங்க. அடுத்தது எஸ்என்ல ஒரு கேள்வி கேட்போம். 4 விஷயம் இந்த பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, முதல்ல கேள்வி வாசிப்போம். நீர் ஒரு அலங்கார சிறிய மின்குமிழ்கள் உள்ள பல வட்டங்களை கொண்டுள்ளது. ஒரு அலங்காரம் சிறிய மின்குமிழ்கள் உள்ள பல வட்டங்களை கொண்டுள்ளது. அதன் முதலாம் வட்டத்தில் 5 குமிழ்களும், 2ஆம் வட்டத்தில் 9 குமிழ்கள், 3ஆம் வட்டத்தில் 13 குமிழ்கள். சின்ன படம் ஒன்று போட்டு யோசிச்சா, இப்படி ஒரு வட்டம், அதை விட ஒரு பெரிய வட்டம், அதை விட பெரிய வட்டம் வந்து வட்டம் போய் கொண்டு முதலாம் வட்டத்தில் 5 குமிழ்களாம், 5 குமிழ்களாம். 2ஆம் வட்டத்தில் 9 குமிழ்களாம், 2ஆம் வட்டத்தில் 9 குமிழ்களாம், 3ஆம் வட்டத்தில் 13 குமிழ்களாம். அப்படி போய்கொண்டு அப்போ முதலாம் வட்டம் 5 குமிழ்ல எப்படி ஸ்கெட்ச் மாதிரி கொண்டு யோசிக்கலாம். அப்போ ஒரு விருத்தியில் வருது. என்ன விருத்தி? முதலாம் வட்டத்தில் 5 குமிழ்களாம், 2ஆம் வட்டத்தில் 9 குமிழ்களாம், 3ஆவதுல 13. இப்படி தொடர்ந்து போதும். அதாவது இவர்லேருந்து இவரை கழிச்சா 9 - 5ங்கிறது 4, 13 - 9ங்கிறதும் 4. ஆகவே D7 4 ஒரு கூட்டல் விருத்தி தான் இவங்க தந்திக்கிறாங்க. ரைட். அப்போ முதலாவது கான்செப்ட் சரி, D7 கண்டாச்சு. முதலாம் வட்டத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள குமிழ்களின் எண்ணிக்கைகளை முறையை அடுத்தடுத்து அவை கூட்டல் விருத்தியில் உள்ளன. முதலாவது கேள்வி, 10ஆம் வட்டத்தில் உள்ள குமிழ்களின் எண்ணிக்கை அது. ரைட். 10ஆம் வட்டம்டா இதுல கேள்வியை மாத்திரம் என்ன தந்துட்டு என்ன கேட்கறான், அல்லது டி என்ன ஏதாவது சொன்ன இது 2 மாறையிலும் தான். அப்ப என்ன தந்துட்டு என்ன கேட்கறான், 10ஆம் வட்டத்தில் உள்ள குமிழ்கள் எண்ணிக்கை காணட்டும். அப்ப என்ன செய்வோம்? 10ஆம் வட்டத்தில் உள்ள குமிழ்கள் எண்ணிக்கை கேட்டா TN7 A சக N சக 1 தர D என்று வரும். T 10 கேட்குறான், 10ஆம் உறுப்பு. A வந்து 5, என்னங்கிறது 10ஆம் உறுப்பு சக 1, Dங்கிறது 4. ஸோ இவர் 9, 9, 36, 5, 41. அதாவது 10ஆம் உறுப்புல 41 குமிழ்கள் இருக்குமா? 10ஆம் உறுப்புல 41 குமிழ்கள் இருக்கும். அது முதல் எண் வட்டங்களில் உள்ள மொத்த குமிழ்கள் எண்ணிக்கை SN ஆகும். இதில் சின்ன சேஞ்ச் ஒன்று செய்யறாங்கன்னு சொன்னால், எண் உறுப்புகளை SN சம்பளம் மேலே கொண்டு வராங்க. மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க. இதை சின்ன இடத்துல ஸ்கிப் பண்ணி, அதாவது SNல நம்பர்ஸ் தராம, SN தொடர்பான நம்பர்ஸ் தராம குறியீட்டிலேயே கரைச்சி ஒரு ஏல் ஃபார்மெட்ல ஒரு சமன்பாடு வடிவத்தை உருவாக்குறாங்க. ஒரு பொது வடிவம், அதாவது பொது வடிவத்தை உருவாக்குறாங்க. அந்த சும்மா சொன்னா இந்த ஒற்றை எண்களுக்கு கூட்டுத்தொகை, ஒற்றை எண்கள தொடருக்கு ஒரு பொது வடிவம் எனது 2n - 1. அந்த தொடருக்கு 2n - 1 எனக்கு ஒன்று ஒரு பெருமான போட தொடர் வந்து கொண்டு இந்த கூட்டல் ஒரு தொடர் ஃபீல். அதே மாதிரி இந்த கேள்வியில இந்த கூட்டுத்தொகைக்கு ஒரு தொடர்பு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த தொடர்பை வச்சு அவன் தார பெருமானத்துல இத்தனை கவுண்ட் போட போல நமக்கு எண்களோட கூட்டுத்தொகை வந்து கொண்டு. அப்ப முதல் எண் வட்டங்களில் உள்ள குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை எக்ஸ்என் காட்டுட்டோம். அப்ப முதல் எண் வட்டங்களில் உள்ள குமிழ்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா SN7 n/2 NDA N/1 D. இந்த சமன்பாட்டுல n வந்து n தரம், SN மாறி n மாறில n/2 தந்த கணியங்களை கொண்டு நம்ம சுருக்கி போட்டு எழுதிட்டு வரும். இதில் நம்ம தந்த கணியங்களை அதில் இங்கே கொண்டு வந்து சுருக்கிட்டு போகும். அப்போ A வந்து நமக்கு 5 தெரியும். அப்போ 2 தர 5 சக n தான். D வந்து 4 தெரியும். ஸோ இந்த 2ஆல இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் சுருக்கினா இதில் 1ம் இதில் 2ம் வரும். ஸோ
n இன்ட்டு 5 சக n சய 1 2 என்று வரும். இதை சுருக்கலாம் bracket நீக்குவோம். n bracket நீக்கினா 5n சக n bracket நீக்கினா இங்க 2n இஸ் n bracket நீக்கினா என்ன தொடர்பு தந்திக்கிறான் உள்ள தொடர்பு சுருக்கல, அதாவது n அப்படியே வச்சுக்கிறாங்க உள்ளுக்கு சுருக்குறாங்க. சுருக்கினா 5 சக 2n சய 2 வரும். இதை சுருக்கி n இன்ட்டு இந்த 2ஐயும் 5 சுருக்கினா 2n சக 3 என்று வரும். இந்த தொடர்பு தான் நமக்கு கேட்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு கூட்டல் விருத்திக்கு இப்படி ஒரு பொது தொடர்புல இப்படி ஒரு சமன்பாடு இருந்தா எண்ணுக்கு நம்ம பெருமாள் போட இத்தனை உறுப்புகள கூட்டுத்தொகைகள் எண்ணிக்கை வரும். இத்தனை உறுப்புகள கூட்டுத்தொகைகள் எண்ணிக்கை வரும். நம்ம பெருமாள் போட கூட்டுத்தொகை வந்து ஒடியும். அடுத்து என்ன சொல்றாங்க, அலங்காரம் 40 வட்டுக்களை கொண்டுள்ளதாகும். 40 வட்டம்னா என்னங்கிறது 40 வட்டம் கொண்டுள்ளதாகும் அலங்காரத்துள்ள மொத்த குமிழ் எண்ணிக்கை கேட்கிறாங்க. அப்ப சமன்பாட பாவி சொல்றாங்க. மற்ற புறாப்படுத்தான் வேற தொடர்பு தந்தா கீழே யாண்டு யோசிக்கணும். தொடர்பை பயன்படுத்தி கீழே கேட்பாங்க. மெட்ஸ்ல உள்ள ஒரு வழக்கம் அது. மேல தொடர்பு தந்து கீழே அதை பிரிவாகத்தை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி சின்ன நாலேஜ் ஒன்று பாவிச்சுக்கிறாங்க. இந்த சமன்பாடை தந்து இதுலேருந்து அடுத்த தொடர்பை பாவிக்க சொல்லுவாங்க. இந்த தொடர்பு ஒன்று பாவிக்கலாம், அந்த தொடர்பு பாவிச்சு செஞ்சாலும் சமன்பாட்டில் விட வரும் தான். இதுல பாவிக்க எளிமையான சமன்பாடு, எளிமையான வடிவமாக்கி. ஸோ இதுல எந்துக்கு போய் 40 போட்டா எளிமையாக விட வரும். மூணாவதுக்கு அப்ப S40 உறுப்புகளை கூட்டுத்தொகைங்கிறது எண்ணுக்கு பதிலாக 40 2 தர 40 சக 3. ஸோ 40 தர இது 80 சக 3 83. ஸோ 40 தர 3 83. ரைட், இதான் வந்து 40 தர 3 83. ஸோ பெருக்கினா 3 12 432 3 33. ஸோ 3320 குமிழ்கள் வரும். 3320 குமிழ்கள் மொத்தம் 3320 குமிழ்கள் இருக்கு. ரைட், இப்போ அடுத்த கேள்வி சொல்றாங்க. ரைட், அடுத்து வேற தரம் கொண்டு போறாங்க. இந்த பக்கத்தை எழுதி கொண்டு போ. என்ன சொல்றாங்க, வட்டங்களில் 10ஆம் வட்டத்திலிருந்து ஆரம்பித்து 10ஆம் வட்டத்துல ஆரம்பித்து 10 இங்க கேள்விப்பட்டோம். இங்கே 10ஆம் வட்டம் இங்கே, அதாவது 10ஆம் வட்டத்தோட குமிழ்கள் நீ 41 மறைமுகம் மூலக்கல்வியோட சின்ன கனெக்ஷன் கொண்டு வராங்க. யோசிச்சு இந்த 10ஆம் வட்டம் தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டா மூலக்கல்வி இருக்குது மறைமுகம் தந்திக்கிறான். ஸோ 10ஆம் வட்டத்துல இருந்து ஆரம்பிக்குமா வட்டம் போயிட்டு 10ஆம் வட்டத்துல 10ஆம் வட்டத்திலையும் 5 மடங்கள் சொன்னா 15 20 அப்படி போகும். 5 மடங்கு சொன்னா இப்படி போகும். 15/10ங்கிறது டிங்கிறது 5 என்று வரும். 15/10 டிங்கிறது 5 என்று வரும். 5ல போற ஒரு கூட்ட விருத்தி ஒன்று தந்திக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 4வது 10 ஒரு கூட்ட விருத்தி ஒன்று தந்திக்கிறாங்க. இதுல டி வந்து 4. இப்படி ஒரு விருத்தி வருதாம், இப்படி ஒரு தொடர்புல மட்டும்தான் டி 5 வருதாம். அப்ப சொன்னா இந்த விருத்தியை இதுல புகுத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா இவரால பெருக்கணும். ஏன்னு சொன்னா இப்படி ஒரு விருத்தி போகுது, இப்படி ஒரு விருத்தியில எப்படி ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும்தான் 5. அப்ப இந்த விருத்தியை கனெக்ட் பண்றதுக்கு இரண்டே பெருக்கினா டி சமன் 20 என்று வரும். அதாவது இந்த விருத்தியில பொது வித்தியாசம் 20. சும்மா இப்ப 5 அடுத்தது 25. அப்ப 25வது இடத்துல 5வது இடத்துல ஒரு மின்குமிழ் மஞ்சள் குமிழ் இருந்தா அடுத்த இடத்துல 25வது இடத்துல மின்குமிழி. ஆனா இவங்க சொல்லிடுறாங்க 10வது இடத்துல மின்குமிழியும். அப்ப இந்த இடத்துல ஒரு மின்குள்ள ஆரம்பிச்சா அதாவது 20 கூட்டினா 30வது இடத்துல தான் இந்த தொடர்ல மின்குமிழி இருக்கணும். இந்த தொடர்ல வர 30வது இடத்துல மின்குமிழி இருக்கணும். ரைட், அந்த அடிப்படையில் அப்ப டி வந்து 20. டி 20 புதிய கூட்ட விருத்தி வந்து வைக்கிறாங்க. அப்ப இதுல கேட்டிக்கிறாங்க, பிற கேட்டிக்கிறாங்க. ரைட், சிவப்பு நிற குமிழ்கள் எண்ணிக்கை மாத்திரம் காணட்டும். அப்ப ஃபர்ஸ்ட் டியை வச்சு இந்த இதை வச்சு மஞ்சள் நிற விளக்கங்கள்ல குமிழ்கள்ல கூட்டுத்தொகை காணும். அப்ப SN சமன் n/2 2a சக n/1 × d. என்னங்கிறது மொத்தம் இந்த இடத்துல ரைட். இன்னொன்னு பார்க்கணும், n எத்தனை வரும் என்றும் பார்க்கணும். ரைட், n எத்தனை வரும் என்று பார்க்கணும். ரைட், இந்த இடத்துல n 7 வரும். இப்படி அமையக்கூடிய சந்தர்ப்பம் வந்து 7 தடவை தான் வரும்.
இப்படி அமையக்கூடிய சந்தர்ப்பம் 7 தடவை தான். ஏன் மொத்தம் வரிசையே 40 தான் நிற்கும். ஸோ மொத்த வரிசையே 40 தான் நிற்கும். நான் இதில் சொல்லிடுறேன் 40 வட்டங்கள் தானே இருந்துச்சோ 40 வட்டம் மீச்சு 40 இப்படி போய் 40 வட்டம் மீச்ச போல வட்டம் வந்து 40 வட்டம் மீச்ச போல மொத்தம் 7 தான் எண் வரும். மொத்தம் 7 தான் எண் வரும். அப்ப எண்ணுங்கிறது 7 கீழ் 2 தர 2 என்கிறது இந்த வீழ்த்துல ஏங்கிறது என்ன 41. 41ல இந்த உறுப்பு ஸ்டார்ட் ஆகும். இந்த கூட்டல் வீழ்த்துல ஸ்டார்ட் ஆகும் உறுப்பு 41. அப்போ முதலாம் உறுப்பு 41. அதாவது இந்த 10ஆம் இடத்துல 41 குமிழ் ஈக்கிறாம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப 2 தர 41 சக என்னங்கிறது 7 சை 1 தர டிங்கிறது 20. ஸோ 7 கீழ் 2ன்னு சொல்றது 41 82. இது 6 6ன்னு 12 120. ஸோ 7 கீழ் 2 இது 2 202 10 202. அதாவது இதை சுருக்கினா 101 7ஆல் பிரிக்கினா 707. 707 மஞ்சள் குமிழியும் 707 மஞ்சள் குமிழியும் 707 மஞ்சள் குமிழ் இருந்தா மொத்தம் எத்தனை குமிழி இது ஏற்கனவே பட்டதுல 3320 மஞ்சள் மொத்த குமிழி. ஆகவே சிவப்பு குமிழுங்கிறது மொத்தம் 3320 இருந்தா அதுல 707 மஞ்சள் இருந்தா மிச்சம் தான் சிவப்பாயும். ஸோ கழிச்சா 10ல 7 போனா 3 இது 20. ஸோ 13 33ல இருந்து 7 போனா 26. ஸோ 2613 2613 சிவப்பு குமிழ் 2613 சிவப்பு நிற குமிழ்கள் இருக்கும். 2613 சிவப்பு நிற குமிழ். இது 2018ஆம் ஆண்டு வந்து 7வது கூட்டவர்த்தி. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அடுத்தடுத்த வந்து பாசிபிள் வந்து கூட்டவர்த்தி கேள்விகள். நன்றி. ஜிசாக்கல்லா ஹேர்.